வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். சுதந்திரம்ங்கிற சுவாசிக்கிற இந்த சுதந்திர காற்றை மண்ணுமே சுவாசிக்கணும், இந்த மரமே சுவாசிக்கணும். ஏன்னா சுதந்திரம் நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் சொந்தமானது சுதந்திரம். ஆனா இன்னைக்கு கால சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான சுவாசம்ங்கிறது நம்ம மண்ணில் நடக்கிறது இல்லை. ஒரு சுதந்திரமான ஒரு உற்பத்திங்கிறது நம்ம பயிரில் நடக்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் நிறைய இடையூறுகள் நம்ம மண் வளம் இல்லாமல் போகும்போது இந்த பயிருக்கு ஏற்படுது. முதல்ல இந்த மண் வளம் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒவ்வொரு விவசாயிகளும் புரிஞ்சுக்கணும். மண் வளம்ங்கிறது பாத்தீங்கன்னா நாம கொடுக்கக்கூடிய உரங்களை மட்டுமே நாம அந்த மண்ணை வளப்படுத்தக்கூடிய செயல்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான மண் வளம்ங்கிறது மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிரிகள் மற்றும் மண்புழுக்களை சார்ந்தது. அந்த மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்களோட செயல்பாடு எந்த அளவுக்கு மண்ணில் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அந்த சுதந்திரமான சுவாசம்ங்கிறது நம்ம மண்ணுக்குள்ள போகும். அந்த சுதந்திரமான சுவாசம் மண்ணுக்குள்ள போகும்போதா இந்த பயிரினுடைய வேர்பகுதிங்கிறது சுதந்திரமா ஆரோக்கியமா வளர ஆரம்பிக்கும். அந்த ஆரோக்கியமா அந்த வேர்பகுதி எந்த அளவுக்கு வளருதோ அப்போதான் ஒரு நல்ல உற்பத்திங்கிறது அந்த பயிரில் ஏற்படும். இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு 12 நாள் ஆச்சு. 12 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில வாழைகள் ஈனி இருந்தது. இப்போ இந்த 12 நாள்ல ஈன வாழையோடைய அந்த கொனையோட சைஸ் பாருங்க, எவ்வளவு லென்த்தா தள்ளி இறங்கி வந்திருக்குதுன்னு பாருங்க. சீப் டு சிப் கேப்பு, அந்த காம்பினுடைய சைஸு மொத்தம் பாத்தீங்கன்னா நல்லா கீழே இறங்கி தள்ளி வந்திருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சுதந்திர காற்று. அந்த காற்று அப்படிங்கிறது நம்ம மண்ணுக்குள்ள நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுக்கள்னால உள்ளுக்குள்ள போகும்போது அந்த வேர்பகுதிங்கிறது தன்னை ஆரோக்கியமா வளர்த்திக்க ஆரம்பிக்கும். அந்த வேர்பகுதி ஆரோக்கியமா வளரும் போது நாம கொடுக்கக்கூடிய உரங்கள் மற்றும் தண்ணீருங்கிறது முழுமையா அந்த வேர்பகுதியிலே 2 வகை இருக்குது. ஒன்று அம்மவேர் மற்றும் சல்லிவேர். அந்த சல்லிவேர் பகுதி அதிகமாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் போது பாத்தீங்கன்னா நாம கொடுக்கக்கூடிய உரங்களை முழுமையா இன்டாக்ட் பண்ணி அந்த தார் பகுதிக்கு கடத்தும். அந்த தார் பகுதிக்கு உணவு மற்றும் தண்ணீருங்கிறது முழுமையா போகும்போது தான் நமக்கு இந்த காம்பினுடைய சைஸ் ஆகட்டும், காம்பினுடைய லென்த் ஆகட்டும், சீப் டு சீப் இடைவெளி ஆகட்டும், காய்களுடைய எண்ணிக்கை எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடியது நாம கொடுக்கக்கூடிய உரங்கள் மட்டுமல்ல, அந்த உரங்களை எடுக்கக்கூடிய வேர்பகுதியுமே நம்ம விவசாயினுடைய உற்பத்தியை நிர்ணயிக்குது. அப்போ விவசாயிகள் கவனம் கொடுக்க வேண்டியது எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உரங்கள் கொடுக்கறத தாண்டி அந்த உரங்களை எடுக்கக்கூடிய சல்லிவேர் பகுதி எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குது, அதிகமா இருக்குது அப்படிங்கிற விதத்துல நம்ம அந்த வேர்பகுதி ஆரோக்கியத்தை கவனிச்சோம்னா இந்த மாதிரி உற்பத்தியை ஒவ்வொரு விவசாயினாலையுமே 100% எடுக்க முடியும்.